நாடகத்தில் ராஜா வேடம் போட்டவர் நாட்டை ஆண்ட வரலாறு. சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியின் நாடகங்கள் நடந்தன. அதன் உரிமையாளர் சச்சிதானந்தம் பிள்ளை. நாடகங்களை எழுதி இயக்கியவர் எம். கந்தசாமி முதலியார். கே. ராதாவின் தந்தைதான் கந்தசாமி. இந்த நாடக கம்பெனியில் சிறுவயதில் எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் சேர்ந்தனர். கே. ராதாவைப் போலவே எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் தனது பிள்ளைகளாக கருதியவர் கந்தசாமி. அதே நேரம் கண்டிப்பானவர். ஒற்றைவாடை தியேட்டரில் 6 மாதங்களுக்கு மேல் மற்ற கம்பெனிகளின் நாடகங்கள் நடக்காத நிலையில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியினர் 3½ ஆண்டுகள் தொடர்ந்து நாடகங்கள் நடத்தினர். அந்த கம்பெனியில் கே. ராதாவும் நடித்துக் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் மீதும் அவரது அண்ணன் சக்கரபாணி மீதும் கே. ராதாவுக்கு கூடுதல் அன்பு உண்டு. 3 பேரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். தனியாகவோ தந்தையுடனோ கே. ராதா வெளியே சென்றால் தின்பண்டங்கள் வாங்கி வைத்திருந்து இருவருக்கும் ரகசியமாக கொடுத்து சாப்பிட சொல்வார். எதிர்காலத்தில் பெரிய நடிகனாக வருவாய் என்று எம்ஜிஆரை ஊக்கப்படுத்துவார். சக்கரபாணியைப் போலவே மேலும் 3 பேரை தனது உடன்பிறவா அண்ணன்களாக கருதியதை எம்ஜிஆரே இப்படி குறிப்பிடுகிறார். என்னை பெற்ற அன்னை பெரும் செல்வமாக ஒரு அண்ணனை தந்தார். கலைத்தாய் எனக்கு 2 அண்ணன்களை தந்தார். கலைவாணரும் கே. ராதா அண்ணனும்தான் அந்த இருவர். அறிவுச் செல்வமான பேரறிஞர் அண்ணாவை எனக்கு பெரும் சொத்தாக, வழிகாட்டியாக, இணையற்ற தலைவராக, எல்லாமுமாக ஒரு அண்ணனை அரசியல் எனக்கு தந்தது. அந்த அளவுக்கு கே. ராதாவை எம்ஜிஆர் தனது அண்ணனாக மதித்தார். தனது தம்பியான எம்ஜிஆர் பற்றி கே. ராதா கூறினார், என் தம்பி நடித்த வேடங்களில் அவரைப் போல யாரும் நடிக்கவே முடியாது. அவருடைய பாணியே தனி. அதற்கு கிடைத்த மகத்தான பரிசுதான் மக்கள் ஆதரவு. அவர் நடித்த படங்கள் யாவுமே என்றைக்கும் வெற்றி படங்கள்தான். சண்டை காட்சிகளைப் பற்றி பேசினால் அந்த 3 எழுத்துக்கள்தான் முன்னால் வரும் என்று பாராட்டியுள்ளார். எம்ஜிஆர் முதல்வரானபோது கே. ராதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலிருந்தார். தனது தம்பியை நேரில் பார்த்து வாழ்த்து சொல்ல ஆசை, ஆனாலும் உடல்நிலை தடுத்தது. பதவியேற்பு விழாவை பார்க்க முடியாவிட்டாலும் மனதார வாழ்த்தினார். மறுநாள் காலை கே. ராதாவின் வீட்டு முன் போலீஸ் வாகனங்கள் வந்து நிற்கின்றன. போலீஸ் அதிகாரி ஒருவர் வீட்டுக்குள் சென்று, இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் இங்கு வருகிறார் என்றார். இன்ப அதிர்ச்சி விலகாத நிலையில் முதல்வரான போதும் தன்னை தேடி வந்த தம்பியைக் கண்டு கே. ராதாவின் கண்கள் கலங்கின. அவரிடம் எம்ஜிஆர் ஆசி பெற்றார். இந்த நிலையில் உன்னை பார்க்க என் தந்தையும் உன் அன்னையும் இல்லையே என்று கே. ராதா சொன்னபோது இருவரின் கண்களும் அருவியாயின. எம்ஜிஆர் முதல்வரானதால் மகிழ்ச்சியடைந்து கே. ராதா கூறினார், நடிப்பு தொழில் செய்பவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டவர்களுக்கு பதிலாகத்தான் தம்பி எம்ஜிஆர் நாடாள்கிறார். நாடகத்தில் ராஜா வேடம் போட்டவர்களுக்கு நிஜமாகவே ஆட்சி புரியவும் முடியும் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்திருக்கிறார். சத்தியவதி வயிற்றில் பிறந்த சத்தியம் நாடாள்கிறது.